Hi everyone, நான் உங்கள் மலர் from Score Clever. இன்னைக்கு December 5, 2025. The Hinduல வந்த 2 எடிட்டோரியல்ஸையும் சென்டென்ஸ் பை சென்டென்ஸ், வேர்ட் பை வேர்ட் நம்ம முழுசா அனலைஸ் பண்ண போறோம். இந்த எடிட்டோரியல்ஸ்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் vocabularies-ஓட பிரீமியம் PDF நம்ம Score Clever Telegram சேனல்ல ஃப்ரீயா இருக்கு. சேனல்ல ஜாயின் பண்றதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சென்டென்ஸ் புரியலைன்னா ஃபீல் ஃப்ரீ டு பாஸ் த வீடியோ. அந்த சென்டென்ஸையும் அதோட தமிழ் அர்த்தத்தையும் நல்லா அனலைஸ் பண்ணுங்க. முடிஞ்சா அர்த்தம் புரிஞ்சதுக்கப்புறம் அந்த இங்கிலீஷ் சென்டென்ஸை 2 தடவை கொஞ்சம் சத்தமா படிச்சு பாருங்க. எஸ்பெஷலி பிகினர்ஸ் இப்படி செஞ்சீங்கன்னா உங்களோட இங்கிலீஷ் நாலேஜ் அடுத்த 6 மாசத்துல டிராஸ்டிக்கலா இம்ப்ரூவ் ஆகும். சரி, வாங்க இன்னைக்கு எடிட்டோரியல்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எடிட்டோரியலோட தலைப்பு ஸ்டெப் அப் High and dry on gig workers social security. Step upனா ஒரு விஷயத்துக்காக முன் வரணும்னு அர்த்தம். High and dryனா ஒருத்தர கஷ்டமான சூழ்நிலையில தனியா விட்டுட்டு போறது. இங்க gig workers பத்தியும் அவங்களோட சமூக பாதுகாப்பு பத்தியும் பேசுறாங்க. Social security for gig workers needs to be made accessible and secure in practice. கிக் ஒர்க்கர்ஸ்க்கான சமூக பாதுகாப்பு நடைமுறையில எளிதா கிடைக்கக்கூடியதாகவும் பாதுகாப்பானதாகவும் மாற்றப்பட வேண்டும். The day after the strike by a lakh or so gig workers across India on December 31, டிசம்பர் 31 அன்று இந்தியா முழுவதும் சுமார் 1 லட்சம் கிக் ஒர்க்கர்ஸ் வேலை நிறுத்தம் செஞ்சதுக்கு அடுத்த நாள், the CEO of one platform commended police intervention to help the platform meet demand. ஒரு பிளாட்ஃபார்மோட சிஇஓ போலீஸ் தலையிட்டு அவங்க பிளாட்ஃபார்மோட தேவையை பூர்த்தி செய்ய உதவினதை பாராட்டினார். This backdrop was unmissable shortly after the Labour Ministry had published draft rules to operationalize the refreshed labor codes for public consultation. தொழிலாளர் நல அமைச்சகம் வரைவு விதிகளை வெளியிட்ட கொஞ்ச நேரத்திலேயே இந்த பின்னணியை நாம கவனிக்காம இருக்க முடியல. புதிய தொழிலாளர் சட்டங்களை நடைமுறைக்கு கொண்டு வருவதற்காக பொதுமக்களின் கருத்து கேட்புக்காக இந்த விதிகள் வெளியிடப்பட்டன. According to the rules, these workers will be inducted into the new framework only on social security. இந்த விதிகளின்படி இந்த தொழிலாளர்கள் சமூக பாதுகாப்பு விஷயத்துல மட்டும்தான் புதிய கட்டமைப்புக்குள்ள சேர்க்கப்படுவாங்க. Not on wages or working conditions. சம்பளம் அல்லது வேலை செய்யும் சூழல் போன்ற விஷயங்கள்ல சேர்க்கப்பட மாட்டாங்க. Rendering their strike more urgent. இது அவங்களோட வேலை நிறுத்தத்தை இன்னும் அவசரமானதா மாத்துது. While the code on wages will apply across sectors and job categories, சம்பளங்களுக்கான சட்டம் எல்லா துறைகளுக்கும் வேலை வகைகளுக்கும் பொருந்தும் என்றாலும் it excludes gig work from an employment relationship for wage purposes. சம்பளம் கொடுக்கிற விஷயத்துல கிக் வேலையா ஒரு வேலைவாய்ப்பு உறவிலிருந்து அது விலக்கி வைக்குது. Instead, it is being treated as distinct. அதுக்கு பதிலா இது ஒரு தனித்துவமான வேலையா கருதப்படுது. And the platform is only obligated to make a gross contribution to a social security fund. மேலும் அந்த பிளாட்ஃபார்ம் ஒரு சமூக பாதுகாப்பு நிதிக்கு மொத்த பங்களிப்பை வழங்குவதற்கு மட்டுமே கடமைப்பட்டிருக்கு. இங்க obligatedனா to be forced to do something, அதாவது கடமைப்பட்ட அல்லது கட்டாயப்படுத்தப்பட்ட. The workers' demands. தொழிலாளர்களின் கோரிக்கைகள், இன்க்ளூடிங் ஓவர் ஆல்காரிதமிக் ரேட் கட்ஸ் அண்ட் ஒபேக் இன்சென்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ், ஆல்காரிதம் மூலமா ரேட்டை குறைப்பது மற்றும் தெளிவற்ற ஊக்கத்தொகை கட்டமைப்புகள் உட்பட, thus remain unaddressed, அதனால கவனிக்கப்படாமலேயே இருக்கு. இங்க ஒபேக்னா not clear enough to see through or understand, அதாவது ஒளி புகாத அல்லது தெளிவற்ற. Similarly, the OSH and WC central rules are built around employer compliance via the Shram Suvidha portal. அதேபோல OSH and WC விதிகள் ஸ்ரம் சுவிதா போர்ட்டல் மூலமா முதலாளிகள் விதிகளுக்கு இணங்குவதை சுற்றியே கட்டமைக்கப்பட்டிருக்கு. இங்க கம்ப்ளையன்ஸ்னா தி ஆக்ட் ஆஃப் ஒபேயிங் அ ரூல் ஆர் ரெக்வெஸ்ட், அதாவது இணங்குதல் அல்லது விதிகளுக்கு கட்டுப்படுதல். But this is a conventional model that does not address concerns of app-mediated work. ஆனா இது ஒரு வழக்கமான மாடல். இது ஆப் மூலமா நடக்கிற வேலைகளோட கவலைகளை கவனத்துல எடுத்துக்கல. Only the social security changes are concrete. சமூக பாதுகாப்பு மாற்றங்கள் மட்டும்தான் உறுதியானதா இருக்கு.
The draft rules here require gig workers to register on a portal. இங்க இருக்கிற வரைவு விதிகள் gig workers ஒரு போர்ட்டல்ல பதிவு செய்யணும்னு சொல்லுது. And every aggregator to upload details of engaged workers and update them every quarter. மேலும் ஒவ்வொரு அக்ரிகேட்டரும் அவங்க கிட்ட வேலை செய்யற தொழிலாளர்களோட விவரங்களை அப்லோட் செஞ்சு ஒவ்வொரு காலாண்டுக்கும் அதை அப்டேட் செய்யணும். The center may also notify additional eligibility conditions. மத்திய அரசு கூடுதல் தகுதி நிபந்தனைகளையும் அறிவிக்கலாம். In any case, a worker must have engaged with an aggregator for at least 90 days with an aggregator. எப்படி இருந்தாலும் ஒரு தொழிலாளி ஒரு அக்ரிகேட்டர் கிட்ட குறைஞ்சது 90 நாட்கள் வேலை செஞ்சிருக்கணும். Or 120 cumulative days across aggregators in the financial year. இல்லனா ஒரு நிதி ஆண்டுல பல அக்ரிகேட்டர்கள் கிட்ட சேர்த்து மொத்தம் 120 நாட்கள் வேலை செஞ்சிருக்கணும். However, one calendar day can count as multiple days. இருப்பினும் ஒரு நாள் பல நாட்களாக கணக்கிடப்படலாம். If a worker earns via multiple aggregators that day. ஒரு தொழிலாளி ஒரே நாள்ல பல அக்ரிகேட்டர்கள் மூலமா சம்பாதிச்சா. If this helps workers qualify faster, it does not constrain platforms on how they organize work. இது தொழிலாளர்கள் சீக்கிரமா தகுதி பெற உதவினாலும் பிளாட்ஃபார்ம்ஸ் எப்படி வேலையை ஒழுங்கமைக்குதுங்கிறதுல எந்த கட்டுப்பாடையும் விதிக்கல. The windows could also penalize workers for caregiving work. இந்த காலக்கடை குடும்பத்தை பார்த்துக்கொள்ற தொழிலாளர்களையும் பாதிக்கலாம். Or those responding to a demand slump beyond their control. அல்லது அவங்க கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்ட தேவை குறைவுக்கு ரெஸ்பாண்ட் பண்ற தொழிலாளர்களையும். To these ends, the draft rules need to be redesigned. இந்த காரணங்களுக்காக இந்த வரைவு விதிகள் மறுவடிவமைக்கப்பட வேண்டும். So that the social security they promise is accessible and secure in practice. அப்பதான் அவங்க வாக்குறுதி அளிக்கிற சமூக பாதுகாப்பு நடைமுறையில எளிதாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கும். For instance, the 90 and 120-day thresholds must include explicit protections for illness, maternity and demand collapses. உதாரணமா இந்த 90 மற்றும் 120 நாட்கள் வரம்புல நோய், மகப்பேறு மற்றும் தேவை சரிவுகளுக்கான தெளிவான பாதுகாப்புகள் சேர்க்கப்படணும். And should not lapse because a worker had a bad quarter. ஒரு தொழிலாளிக்கு ஒரு காலாண்டு சரியா போகலன்றதுக்காக அது காலாவதியாகிடக் கூடாது. The rules should also specify what benefits exist. இந்த விதிகள்ல என்னென்ன நன்மைகள் இருக்குன்னு குறிப்பிடணும். How disputes will be resolved. பிரச்சனைகள் எப்படி தீர்க்கப்படும். The minimum benefits the Social Security Fund will support. சமூக பாதுகாப்பு நிதி ஆதரிக்கக்கூடிய குறைந்தபட்ச நன்மைகள் என்னென்ன. And a time-bound claims and appeals process not dependent on platforms' goodwill. மேலும் பிளாட்ஃபார்ம்ஸோட நல்லெண்ணத்தை சார்ந்து இல்லாம காலக்கெடுவுக்கு உட்பட்ட கிளைம்ஸ் மற்றும் மேல்முறையீடு செயல்முறையும் இருக்கணும். Finally, aggregators should give every worker a periodic statement of jobs, hours logged, earnings and deductions. கடைசியா அக்ரிகேட்டர் ஒவ்வொரு தொழிலாளிக்கும் அவங்க செஞ்ச வேலைகள், வேலை செய்த நேரம், வருமானம் மற்றும் பிடித்தங்கள் அடங்கிய ஒரு அறிக்கையை குறிப்பிட்ட கால இடைவெளியில கொடுக்கணும். And workers must be able to contest irregular data. மேலும் தவறான டேட்டாவை எதிர்த்து கேள்வி கேட்கிற உரிமை தொழிலாளர்களுக்கு இருக்கணும். Without these changes, the new regime will leave the insecurity that produced the strikes structurally intact. இந்த மாற்றங்கள் இல்லாம இந்த புதிய அமைப்பு வேலை நிறுத்தங்களுக்கு காரணமான பாதுகாப்பின்மையை அப்படியே விட்டுவிடும். So இந்த முதல் எடிட்டோரியலோட டோன் என்னன்னு பாத்தீங்கன்னா a critical and concerned tone. கிக் ஒர்க்கர்ஸ்க்கான புதிய விதிகள் போதுமானதா இல்லைன்னு கடுமையா விமர்சிக்குது. அதே சமயம் அவங்களோட பாதுகாப்பு பத்தி கவலையும் தெரிவிக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன பிரேக். இங்கிலீஷ் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்றீங்களா? வொக்காபுலரிஸ், idioms அண்ட் phrases எல்லாம் மனப்பாடம் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கா? இனி அந்த கவலையே வேணாம். கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கிற நம்ம ஸ்கோர் கிளவர் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. இதுல இருக்கிற யூனிக் லேர்னிங் டெக்னிக் மூலமா நீங்க ஒரு தடவை படிச்சா போதும், வாழ்க்கையில மறக்கவே மாட்டீங்க. இந்த பாட்காஸ்ட் இனிஷியேட்டிவ் பத்தி உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு பாட்காஸ்ட்டை உருவாக்க நிறைய எஃபர்ட் தேவைப்படுது. ஸோ ப்ளீஸ் லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. உங்க சப்போர்ட் தான் எங்களோட மோட்டிவேஷன். சரி, வாங்க இப்போ 2வது எடிட்டோரியலுக்கு போகலாம். தலைப்பு ட்ராஜடி அண்ட் ஃபார்ட்ஸ் ஆன் த யூஎஸ் அண்ட் வெனிசுவேலா. சோகம் மற்றும் கேலிக்கூத்து அமெரிக்கா மற்றும் வெனிசுவேலாவை பற்றி. Trump's illegal Venezuela strikes constitute the latest act of U.S. imperialism.
ட்ரம்பின் சட்டவிரோத வெனிசுவேலா தாக்குதல்கள் அமெரிக்க ஏகாதிபத்தியத்தின் சமீபத்திய செயல். Tragedy has followed every act of imperialism by the US. அமெரிக்காவின் ஒவ்வொரு ஏகாதிபத்திய செயலை தொடர்ந்தும் ஒரு சோகம் நடந்திருக்கு. But under President Donald Trump, the consequences have also taken on a farcical character. ஆனா ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தலைமையில அதோட விளைவுகள் ஒரு கேலி கூத்தான தன்மையையும் எடுத்திருக்கு. இங்க ஃபார்சிக்கல்னா சம்திங் தட் இஸ் சோ சில்லி ஆர் பேட்லி ஆர்கனைஸ்ட் தட் இட் இஸ் ஃபன்னி, அதாவது கேலி கூத்தான அல்லது அபத்தமான. டிபிக்கல் ஆஃப் த தியேட்டர் ஆஃப் த அப்சர்ட். இது தியேட்டர் ஆஃப் த அப்சர்ட்னு சொல்லப்படுற ஒரு நாடக பாணியோட பொதுவான குணம். இன் 2003, the invasion of Iraq on false premises to depose a dictator and export democracy instead rendered the nation asunder. 2003ல ஒரு சர்வாதிகாரிய பதவியிலிருந்து நீக்கி ஜனநாயகத்தை ஏற்றுமதி செய்ய போறோம்னு தவறான காரணங்களை சொல்லி ஈராக் மீது படையெடுத்தாங்க. ஆனா அதுக்கு பதிலா அந்த நாட்டை துண்டு துண்டாக சிதறடிச்சுது. இங்க அசண்டர்னா இன்டு செப்பரேட் பார்ட்ஸ் ஆர் பீசஸ், அதாவது துண்டு துண்டாக அல்லது சிதறி. Birthed outfits such as ISIS and destabilized West Asia. ஐசிஸ் போன்ற அமைப்புகள் உருவாக காரணமாயிருந்துச்சு, மேலும் மேற்கு ஆசியாவை நிலைகுலைய செஞ்சது. The same playbook was used later in North Africa. இதே மாதிரியான ஒரு திட்டம்தான் பின்னர் வட ஆப்பிரிக்காவிலும் பயன்படுத்தப்பட்டது. In 2026, the world is witness to another tragedy that is also a farce. 2026ல உலகம் இன்னொரு சோகத்தை பாக்குது. அது ஒரு கேலி கூத்தாகவும் இருக்கு. A repeat of the imperial script in Venezuela. வெனிசுவேலாவுல அதே ஏகாதிபத்திய கதை மீண்டும் அரங்கேறுது. Orchestrated by a Trump administration that has traded coercive diplomacy for bombing campaigns and naval blockades. கட்டாயப்படுத்தி பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு பதிலா குண்டு வீச்சு மற்றும் கடற்படை முற்றுகைகளை கையில் எடுத்த ட்ரம்ப் நிர்வாகத்தால் இது இயக்கப்படுது. The apprehension and forced exile of Venezuelan President Nicolas Maduro is a flagrant violation of international law. வெனிசுவேலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோவை கைது செஞ்சு அவரை நாடு கடத்துறது சர்வதேச சட்டத்தோட ஒரு அப்பட்டமான மீறல். இங்க flagrantனா an action that is shocking because it is done in a very obvious way and shows no respect for rules, அதாவது அப்பட்டமான அல்லது வெளிப்படையான தவறு. And also flouts Article 2 of the UN Charter. மேலும் இது ஐநா சாசனத்தின் பிரிவு 2ஐயும் அவமதிக்குது. By conducting interdictions of oil tankers and illegally killing civilians on boats in Caribbean waters under the unproven guise of anti-narcotics operations, எண்ணெய் கப்பல்களை தடுப்பதன் மூலமாகவும் கரீபியன் கடல்ல படகுகள்ல இருந்த பொதுமக்களை சட்டவிரோதமா கொல்றதன் மூலமாகவும் போதைப் பொருள் எதிர்ப்பு நடவடிக்கைகள் என்ற நிரூபிக்கப்படாத போர்வையின் கீழ் இதெல்லாம் நடக்குது. இங்க கைஸ்னா a way of seeming to be something that you are not, அதாவது போர்வையில் அல்லது என்ற பெயரில். The US has bypassed the UN Security Council to position itself as judge and executioner. அமெரிக்கா ஐநா பாதுகாப்பு கவுன்சிலை புறக்கணிச்சுட்டு தன்னை நீதிபதியாகவும் தண்டனையை நிறைவேற்றுபவராகவும் நிலைநிறுத்திக்கிச்சு. This intervention is driven by a familiar calculus. இந்த தலையீடு ஒரு பழக்கமான கணக்கீட்டால் இயக்கப்படுது. The first is the resurrection of the Monroe Doctrine to re-establish US hegemony in the Americas. முதலாவது அமெரிக்க கண்டங்கள்ல அமெரிக்காவின் மேலாதிக்கத்தை மீண்டும் நிலைநாட்ட மன்ரோ கோட்பாட்டை உயிர்ப்பிப்பது. An order that regimes such as Venezuela's sought to append through alternative alliances with Cuba. வெனிசுவேலா போன்ற ஆட்சிகள் கியூபாவுடன் மாற்று கூட்டணிகள் மூலம் இந்த ஒழுங்கை கவிழ்க்க முயற்சி செஞ்சாங்க. The second is the desire to sever Latin America's ties with China. இரண்டாவது லத்தீன் அமெரிக்காவோட சீனாவுடனான உறவுகளை துண்டிக்க வேண்டும் என்ற ஆசை. As the Maduro regime looked eastward for investment and oil trade. மதுரோ ஆட்சி முதலீடு மற்றும் எண்ணெய் வர்த்தகத்திற்காக கிழக்கு நாடுகளை நோக்கியதால. The third is the cynical drive to control Venezuela's very large crude reserves. மூன்றாவது வெனிசுவேலாவின் மிகப்பெரிய கச்சா எண்ணெய் இருப்புகளை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற சுயநல நோக்கம். These resources represent a price for US business. இந்த வளங்கள் அமெரிக்க வணிகத்துக்கு ஒரு பரிசாக இருக்கு.
In any case, the US's claims of victory could be Pyrrhic. எப்படி இருந்தாலும் அமெரிக்காவோட வெற்றி கூற்று ஒரு பைரிக் வெற்றியாக இருக்கலாம். Pyrrhic victoryனா a victory that is not worth winning because you have lost so much in winning it. அதாவது ஜெயிச்சும் தோத்தது மாதிரி பெரும் இழப்புகளுக்கு பிறகு கிடைக்கும் ஒரு வெற்றி. While Maduro's governance was authoritarian, the United Socialist Party of Venezuela retains a strong support base. மதுரோ ஆட்சி சர்வாதிகாரமாக இருந்தாலும் வெனிசுவேலாவின் யுனைடெட் சோஷியலிஸ்ட் கட்சிக்கு ஒரு வலுவான ஆதரவு தளம் இன்னும் இருக்கு. The Bolivarian movement rose to tackle the rampant inequality fostered by previous US-backed elite regimes. முந்தைய அமெரிக்க ஆதரவு பெற்ற உயர்தட்டு ஆட்சிகளால் வளர்க்கப்பட்ட பரவலான ஏற்றத்தாழ்வை சமாளிக்கத்தான் பொலிவாரியன் இயக்கம் எழுச்சி பெற்றது. By forcibly installing a new order, the US is not liberating the people, but validating their fears of colonial looting. ஒரு புதிய ஒழுங்கை வலுக்கட்டாயமாக நிறுவுவதன் மூலம் அமெரிக்கா மக்களை விடுவிக்கவில்லை, மாறாக அவர்களோட காலனித்துவ கொள்ளை குறித்த அவர்களோட பயத்தை உறுதி செய்கிறது. The hypocrisy is stark. இங்க வெளிவேஷம் அப்பட்டமா தெரியுது. While the Trump administration justifies Maduro's removal by labeling him a cartel leader without public evidence, ட்ரம்ப் நிர்வாகம் பொது ஆதாரம் இல்லாமலேயே மதுரோவை போதைப்பொருள் கும்பல் தலைவன்னு முத்திரை குத்தி அவரை நீக்கியதை நியாயப்படுத்துது. ஆனா அது போதைப்பொருள் கடத்தல்ல தண்டனை பெற்ற ஹோண்டுராஸின் முன்னாள் தலைவர் ஜான் ஓர்லாண்டோ ஹெர்னாண்டஸை விடுவிக்க உத்தரவிட்டது, மேலும் வாஷிங்டனுக்கு ஆதரவான நஸ்ரி அஸ்ஃபுராவின் எழுச்சிக்கு உதவியது. The hope that a globalized interdependent world would yield a stable liberal order following the Cold War, பனிப்போருக்கு பிறகு உலகமயமாக்கப்பட்ட ஒன்றையொன்று சார்ந்திருந்த உலகம் ஒரு நிலையான தாராளமய ஒழுங்கை உருவாக்கும் என்ற நம்பிக்கை has been repeatedly belayed by the actions of the US and Russia. அமெரிக்கா மற்றும் ரஷ்யாவின் செயல்களால் மீண்டும் மீண்டும் பொய்யாக்கப்பட்டுள்ளது. Yet by withdrawing from climate accords and escalating tariff wars, ஆனாலும் காலநிலை ஒப்பந்தங்களிலிருந்து விலகி வரிப்போர்களை அதிகரிப்பதன் மூலம் the US has signaled a contempt for international norms that surpasses other egregious acts. அமெரிக்கா சர்வதேச நெறிமுறைகள் மீது ஒரு மேச்சாப்பு எண்ணத்தை காட்டியுள்ளது. இது மற்ற மிகவும் மோசமான செயல்களை விட மேலானது. இங்க egregiousனா extremely bad or shocking, அதாவது மிகவும் மோசமான அல்லது அதிர்ச்சியூட்டும். Venezuela's invasion is the natural violent conclusion of this isolationist imperialist hybrid of Trumpism. வெனிசுவேலா மீதான படையெடுப்பு ட்ரம்பிசத்தின் இந்த தனிமைப்படுத்தப்பட்ட ஏகாதிபத்திய கலவையின் இயல்பான வன்முறை முடிவு. If the international community remains silent, it ratifies a world order where sovereignty exists at Washington's pleasure. சர்வதேச சமூகம் மௌனமாக இருந்தால் அது வாஷிங்டனின் விருப்பப்படி இறையாண்மை இருக்கும் என்ற ஒரு உலக ஒழுங்கை அங்கீகரிக்கிறது என்று அர்த்தம். சோ இந்த ரெண்டாவது எடிட்டோரியலோட டோன் என்னன்னா a strongly critical and condemnatory tone. இது அமெரிக்காவோட வெளிநாட்டு கொள்கையை, குறிப்பாக ட்ரம்ப் நிர்வாகத்தோட நடவடிக்கைகளை மிக கடுமையாக விமர்சிக்குது, கண்டனம் தெரிவிக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எடிட்டோரியல்ஸோட அனாலிசிஸ் முடிஞ்சுது. ஆனா உங்களுக்கான லேர்னிங் முடியல. நம்ம ஸ்கோர் கிளவர் டெலகிராம் சேனல்ல இன்னைக்கு நாம பார்த்த எடிட்டோரியல் வொகாபுலரிஸ்ல இருந்து ஒரு குவிஸ் இருக்கு. IPL ஃபார் எடிட்டோரியல் வொகாபுலரின்னு பேர் வச்சிருக்கோம். தினமும் சாயங்காலம் 7 மணிக்கு லைவா நடக்கும். இதுல மந்த்லி லீக்ஸ், ஸ்கோர்ஸ், ரிவார்ட்ஸ்லாம் கூட இருக்கு. சோ உங்களோட வொகாபுலரி நாலேஜை டெஸ்ட் பண்ணவும் இம்ப்ரூவ் பண்ணவும் இது ஒரு சூப்பரான வழி. மறக்காம நம்ம டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணி இன்னைக்கு வொகாபுலரில கலந்துக்கோங்க. ஜாயினிங் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நான் உங்கள் மலர் ஃப்ரம் ஸ்கோர் கிளவர். நாளைக்கு இதே மாதிரி ஒரு டீடைல்டு அனாலிசிஸ்ல உங்களை சந்திக்கிறேன். Keep learning and stay clever. Bye bye.